இப்போ உள்ள பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய குழந்தைகள் வந்து பீரியட்ஸ் வந்து மாதம் மாதம் ஆகாமல் நிறைய குழந்தைகள் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவஸ்தைப்படுறாங்க, நிறைய கஷ்டப்படுறாங்க. அதுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு ஒரு மருந்தை வேற கூகுளில் வேற பார்த்து அவங்களாவே வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்து இப்போ உருவாயிருக்கு. ஏன்னா இப்போ கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குற அளவுக்கு இப்போ பசங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அப்படி பண்ணாதீங்க. அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தினால மட்டும் சில குட்டீஸ்களுக்கு வந்து அப்படி வர்றது கிடையாது. என்னென்னா பிசிஓடியாக இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம், ஹார்மோன்ஸ் பிரச்சனையாக கூட இருக்கலாம், நீர்க்கட்டியாக இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணம் இருக்குது சில குட்டீஸ்களாக. அதனால் நீங்களாக வந்து எந்த இதுவும் பண்ண வேண்டாம், ஓகேவா? ஒரு நல்ல அம்மாவா, நல்ல ஒரு சகோதரியாக, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக அம்மா சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கோங்க. இது ஒரே ஒரு டிப்ஸும் நான் சொல்கிறேன். என்ன டிப்ஸு அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இது 3ஐயும் வந்து சரிசமமாக எடுத்திருக்காங்க. சரிசமமாக எடுத்து பொடி பண்ணி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ருக்குங்க. பொடி பண்ணியும் சாப்பிட்ருக்காங்க. ஒரு டைம் சில சூழ்நிலைகளில் வந்து நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணியையும் குடிச்சிருக்காங்க. 2 விதமாகவும் நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறக்காக மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, உங்கள் வீட்டில் ஒரு தாயை வந்து ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. உங்கள் தாய்கிட்ட இல்லை உங்களுக்கு வீட்டில் உள்ள பெரியவங்க யார்கிட்டையா இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே ஒரு ஆண்டி, இந்த மாதிரி நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு பெரியவங்க சப்போர்ட்டோடு நீங்கள் செய்யுங்க. அதையும் அந்த மாதிரி செஞ்சு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 48 நாள் என்னமோ வந்து சாப்பிட்ருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரல அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் வந்து நீங்கள் இது வந்து நான் வந்து செஞ்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டிப்ஸு தான். இது வந்து இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், இதை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டரை கலந்தாலோசித்து தான் நீங்கள் எந்த முடிவும் எடுக்கணும். ஒரு முயற்சி வேணால் இதை பண்ணி பார்க்கலாமே தவிர இது மட்டுமே தீர்வு கிடையாது. அதை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அது சரியாக வந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையா அப்படிங்கிறது தெரியலை இல்லையா? அதனால தான் அப்படி சொல்கிறேன். எல்லா பிரச்சனைக்கும் இது தீர்வாகாது. ஒரு டிப்ஸு முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக தலையெடுத்துக்கிட்டு நிறைய பெண் குழந்தைங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பற்றி நாங்கள் 2 பேரும் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இப்போ பொதுவாகவே பிள்ளைங்க வந்து ரெகுலராக பீரியட்ஸ் ஆக மாட்டேன்றாங்க. ரெகுலராக பீரியட்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. 1 மாதம் வந்தால் 2 மாதம் வராமல் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறாங்க. அதுக்கு ஒரு தீர்வு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். தீர்வு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது மருத்துவர் தான் சொல்லணும். இப்போ உள்ள சூழ்நிலைகள் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா உண்மைதானே அக்கா? கரெக்டு தான். இப்போ நிறைய குழந்தைங்கள் வந்து நைட்டு செல்லை வச்சுட்டு தூங்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமாவா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே சொல்லுங்களேன், எத்தனை பேருக்கு இது நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பசங்களும் அப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய குழந்தைங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஆமாம், படிப்பு சுமை வந்து கரெக்டு தான். படிப்பு விஷயத்தில் நீங்கள் பேசுங்க, சும்மா சொல்லுங்கள். இல்லை, படிப்பு விஷயத்துலேயே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஆமாம், அக்கா சொல்கிறது மாதிரி குழந்தைங்க வந்து இப்போ என்னென்னா ரொம்ப ரொம்ப அதாவது என்னென்னா சூழ்நிலைகளை வந்து அப்படி ஆக்கப்பட்டுருச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து படிக்கிறதுலே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற சூழ்நிலைகள் வந்து இப்போ உருவாகிடுச்சு. காலத்தின் கட்டாயம் ஆகிடுச்சு. அதனால் வந்து வேறு வழி இல்லை இல்லையா? வழி இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து குழந்தைங்கள் வந்து அப்போல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு படிக்கிறது, விளையாடுறது, வீட்டில் வந்து பேரண்ட்ஸோடு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆமாம், இப்போ அப்படி கிடையாது. எல்லாம் செல்லு எடுத்த உடனே செல்லில் பார்த்துட்டு உட்காந்துடுறேன்.
இன்னொன்று கூகுளை பார்த்து அவங்களே ஏதாச்சும் பண்ணி அவங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா அவங்களே கூகுளை பார்த்து ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்களாவே ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இல்லை? பண்ணக்கூடாது. ஆமாம். அந்த மாதிரி சில குழந்தைங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இப்போ வந்து செல்லுலே பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அவங்களாவே வந்து அவங்க பிரச்சனையை வந்து சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க செல்லக்குட்டிங்களா. நீங்கள் வந்து உங்களோட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் சொல்லுங்கள். வீட்டில் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். என்ன சொல்லணும்? பெற்றோர்கள்ட்ட சொல்லணும். பெற்றோர்கள்ட்ட சொல்லிவிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நீங்களாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கான சஜஷனை வந்து நீங்களே தேடாதீங்க. நீங்களே மெடிக்கலில் வாங்கி எந்த மெடிசனும் சாப்பிடாதீங்க. ஓகேவா? என்ன? கரெக்டு. அம்மாவை ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி அம்மாட்ட சொல்லுங்க விஷயத்த. இவங்க பொண்ணுலாம் வந்து இவங்களோட நல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் இவங்க பொண்ணுலாம் வந்து இவங்ககிட்ட நல்லா எல்லாத்தையுமே நல்லா ஷேர் பண்ணிப்பாங்க. அது மாதிரி எல்லா குழந்தைங்களும் உங்களோட அம்மாவை வந்து நல்ல ஒரு தோழியாக நினச்சி எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேவா? அப்புறம் வந்து முதல்ல சொன்ன அதே விஷயந்தான், ரொம்ப நைட் டைமில் செல்லை பார்த்துட்டே உங்கள் உடம்பை கெடுத்துக்க வேண்டாம். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரீசெண்டாக இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. நாங்களே நிறைய கேள்விப்படுறோம். இவங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இந்த பிரச்சனையை சொல்லிகிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கே என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அப்போல்லாம் வந்து நிறைய குழந்தைங்களும் வீட்டில் இன்னொரு ரீசனும் இருக்குது. அவங்க பாவம் செல்லை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை தான் இருக்குது. கண்டிப்பா. அப்பெல்லாம் நல்லா கூட்டு 4-5 பேர் இருந்தாங்க. கிடையாது. இப்போ வீட்டுக்கு ஒரு குழந்தை. இப்போ வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், இல்லைன்னா 2 குழந்தை, அப்படிதான் ஆயிடுச்சு. அதனால நம்ம அவங்களையும் ஒன்றும் இது பண்ண சொல்ல முடியாது, காலத்தின் கட்டாயம். கரெக்டு. அதனால் குழந்தைகளா செல்லக்குட்டிகளா நீங்களா எந்த ஒரு விஷயமும் நீங்களா எந்த ஒரு கை வைத்தியமோ நீங்களா ஒரு மெடிசனோ தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க தோழிகளா செல்லக்குட்டிகளா. சரியா? இது மெயினாக செல்லக்குட்டிகளுக்கு இளைய தலைமுறை குட்டீஸுகளுக்காகத்தான் மெயினாக சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ வர்ற ஹெர்பல்ஸ் நாப்கின் வருதுல்ல, அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஹெர்பலான நல்லா சத்தாக சாப்பிடுங்க. கரெக்டு. அயன் சத்துள்ள எடுத்துக்கோங்க. உங்கள் குட்டீஸ்லாம் சாப்பிட்றாங்களா? பழங்களே எடுத்துக்க மாட்டாங்க. நாங்களும் பல தடவை சொல்லிட்டோம். அவங்க ஃப்ரெண்டு வந்து ஊட்டி கம்பல் பண்ணி இவளோட மயம் வந்து என்னோட மயம் மாதிரி தான். அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இவங்க பொண்ணும் என் பையனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் வீட்டோட சாப்பாட்டோட அருமை வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தெரியுது. வீட்டில் இருக்கிற வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால் வீட்டில் இருக்கும்போது அம்மா தர்ற ஃபுட்டை வந்து நல்லா சாப்பிடுங்க. என்ன? பப்பாளி பழம் சாப்பிடுங்க. நல்லா சத்தான ஃபுட்டாக சாப்பிட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஹெல்த்தியான ஃபுட்டு, ஹெல்த்தியான ரெஸ்ட்டு, ஹெல்த்தியான மூமெண்ட்ஸு, ஹெல்த்தியான ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஓகேவா? இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.